தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். திருப்தி, இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? எதையாவது நமக்கு இது கிடைச்சா திருப்தி அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கோமா? எவ்வளவு அரிதான பொருள் கிடைத்தாலும் என்ன பண்ணுவோம்? இதை விட நல்லா ஏதாவது கிடைச்சிருக்கும், அதை நினைத்து திருப்தி பட மாட்டோம். திருப்தி அப்படி என்பது நம்ம ஒரு அளவுகோல் வச்சுருப்போம். அதுக்கு இதெல்லாம் எனக்கு கிடைச்சாதான் எனக்கு வாழ்க்கை திருப்தியாக இருக்கும், இதெல்லாம் எனக்கு அமைஞ்சாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அப்படி போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை நோக்கியோ திருப்தி இல்லாத வாழும்பொழுது வாழ்க்கை வெறும் சூன்யமாக ஆகிவிடும், ஒரு இயந்திரத்தனமாக ஆகிவிடும். ஆத்மார்த்தமாக, அன்பாக, அழகாக வாழ்க்கையை நம்ம அவ்வளவு அற்புதமாக வாழ வேண்டும். இப்போ என்ன பண்ணணும்னா திருப்தி, அக்செப்டன்ஸ், போதும், இது நமக்கு கிடைச்சிருக்கு, இது நல்ல முறையில் நம்ம பாதுகாத்தலாம், இதை வைத்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எது கிடைத்ததோ, இன்னைக்கு நான் நல்ல சாப்பாடு கிடைச்சதா திருப்தியாக சாப்பிட்டேன், இன்னைக்கு கிடைக்கலையா ஓகே வெறும் நான் ஒரு மோர் சாதம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு திருப்தியுடன் வாழ்ந்தோமானால் வாழ்க்கை அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம். அதுக்கு என்னங்க செய்யணும்? தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நமக்கு இந்த திருப்தி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். திருப்தியுடன் வாழ்வோம். ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக அனுபவித்து வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான். அதற்காக தியானம் தொடர்ந்து செய்யலாம், ஞானத்தை பெறலாம். நன்றி.